நண்பர்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓம் பாட்டுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜூலை 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஓம் இந்த படத்துல தனுஷ், சாய் பல்லவி, ஸ்ரீலீலா, மம்முட்டி இவங்களாம் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தை அமரன் புகழ், ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் படமா உருவாயிட்டு இருக்குது. இந்த படம் 2 பாகமா உருவாயிட்டு இருக்குது. ஒரு உண்மை சம்பவம், திருவண்ணாமலைக்கு அருகே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்துடைய ஒரு சின்ன டைட்டில் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மிகப்பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதனால இந்த படத்துக்கு, அதாவது அமரன் படத்துக்கு அடுத்துதான் இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி எடுக்கிறதால மிகப்பெரிய அளவுல இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த நிலையில இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் எப்பன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க அக்டோபர் 16ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து பூஜா ஹாலிடேஸ் வருது, அதாவது ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜை வருது. ஸோ இந்த நிலையில அப்ப ரிலீஸ் பண்ணலாம்னு அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நாளான அக்டோபர் 15ஆம் தேதி ரஜினிகாந்துடைய ஜெயிலர் 2 வருது. ஸோ இந்த படம் வரும்போது அந்த படம் அங்க நிற்காது. நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த படம் தள்ளி போவோம், இல்லைன்னா முன்னாடி வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள், ஓம் பாட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஜூலை 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தனுஷ் அவருடைய பிறந்த நாள் தான் அன்னைக்கு. ஸோ அவருக்கு 43 வயசு நடக்க போகுது. ஸோ இந்த நிலையில இவருடைய ஸ்பெஷலா இந்த படத்துடைய பாடலை வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு வில்லு மாதிரி வளைஞ்சு தனுஷ் அவர்கள் ஒரு நடனம் ஆடிருக்காரு. ஸோ அந்த போஸ்டர் தான் நம்மளுக்கு தெரியுது. அதனால இது ஒரு சூப்பரான ஒரு பாடலா இருக்க போது. சாயா அப்படிங்கிற இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ஸோ இந்த பாடல் வித்தியாசமா இருக்க போது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கருப்பு இந்த படம் சாயா அப்படிங்கிற இசையில வேற லெவலா அந்த ஆல்பம் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேற லெவலா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க.